வணக்கம். மக்களின் கேள்வி யூடியூப் வாயிலாக பல்வேறு விஷயங்களை அரசியல் சம்பந்தமாக தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். இன்று முக்கியமான ஒரு சில விஷயங்களை பற்றி பேச இருக்கிறோம். நம்முடன் பரத் இணைந்திருக்கிறார். அவருக்கு சில கேள்விகள், அதாவது மக்களுடைய கேள்விகளை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதை அவர் கேட்கலான்னு இருக்காரு. பரத், உங்களோட கேள்விகள் என்ன, நீங்க கேளுங்க. திரு செந்தில் பாலாஜி அவர்களை அமைச்சரவையிலிருந்து திமுக நீக்கியிருக்காங்க. இதுக்கப்புறம் அவர் திமுகவில் அவரோட செல்வாக்கு எப்படி இருக்கும், இதுக்கப்புறம் எப்படி அவர் சர்வே பண்ண போறாரு, அதை பத்தி என்ன சொல்லுங்க. நிச்சயமாக அமைச்சர் செந்தில் பாலாஜி பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இருக்கும்போது ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு அமைச்சராக இருந்தாரு. அப்ப பார்த்தீங்கன்னா 2010 அப்ப அதிமுக வந்து எதிர்கட்சியாக இருந்தது. எதிர்கட்சியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் தொகுதியில 2011 போட்டிட்டாங்க. போட்டியிடும்போது பார்த்தீங்கன்னா தற்போது அமைச்சராக இருக்கக்கூடிய KN நேருடைய சகோதரர் ராமஜெயம் வந்து பாத்தீங்கன்னா அப்ப வந்து ஒரு நிழல் அமைச்சராக இருந்தார். திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அமைச்சராக செயல்பட்டு இருந்தார். அப்ப ஜெயலலிதா ஸ்ரீரங்கத்துக்கு வர்றதுக்கு வந்து தடுத்துட்டு அந்த பல்வேறு நடவடிக்கைகளை ராமஜெயம் மேற்கொண்டாரு. அப்போ ஒரு அதிரடியான ஒரு விஷயம் பண்ணார் செந்தில் பாலாஜி. மாட்டு வண்டிகளை மூலயமா வந்தாங்க. ஏன்னா அப்ப ராமஜெயம் என்ன பண்ணாருன்னா, வர வண்டிகள், அதாவது பிரச்சாரத்துக்கு வரக்கூடிய வாகனங்களை எல்லாத்துக்கும் கேஸ் போடுறாங்க. அதனால உடனே என்ன பண்றாரு, இந்த பிரச்சனைனால யாரும் பிரச்சாரத்துக்கு வரமாட்டாங்க, ஜெயலலிதா அம்மையாருடைய பிரச்சாரத்துக்கு வரல. இந்த நாள் நம்ம மாட்டு வண்டி மூலயமாக வரணும். மாட்டு வண்டிக்கு பாத்தீங்கன்னா நீங்க கேஸ் நம்மளால எந்த ஒரு இதுவும் போட முடியாது. அதன் காரணமே பல்வேறு சொல்லலாம். அவரை பத்தி தளபதியாக அமமுக இருக்கும்போதோ RK நகர்ல டிடிவி தினகரன் ஜெயிப்பதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தவர் செந்தில் பாலாஜி. தங்க தமிழ்ச்செல்வன், மறைந்த வெற்றிவேல், இவங்களா இருந்தாங்க. இவரும் ஒரு முக்கியமான ஒரு காரணம். அது வந்து வெற்றி பெற்றதுக்கான முக்கிய காரணம் RK நகர்ல. அதே மாதிரி தேர்தல் வியூக அமைப்பாளராகவும் ஒரு நீண்ட அரசியல் பயணத்தை கொண்ட ஒரு நபராகவும் இருப்பாரு. நீங்க கடந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா அம்மா குடிநீர் பாத்தீங்கன்னா தேர்தல் பிரச்சாரத்துல வந்து அவங்க அறிவிக்கல. திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த அம்மா குடிநீர்ன்ற திட்டத்தை அறிமுகப்படுத்துறது யாருன்னா செந்தில் பாலாஜி தான். அதுவும் பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் மூலமாக இந்த திட்டம் வந்து அறிமுகப்படுத்துறாங்க. ஆக்சுவலா வந்து வேற ஒரு டிபார்ட்மெண்ட் அதை பண்ணா பரவாயில்ல. டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட், அவருடைய தலைமையில இருக்க ஒரு டிபார்ட்மெண்ட் இதை பண்றாங்க. அரசியலை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜிக்கு இதுக்கப்புறம் ஏறுமுகம் தான். ஏன்னா இறங்க முகம்ன்றது கம்மி தான். குறிப்பா பாத்தீங்கன்னா அவர் அமைச்சர் பதவி எடுத்துட்டதுனால அவருடைய செல்வாக்கு எழுந்ததுன்னு கேட்டீங்கன்னா அது கிடையாது. அவருக்கு அமைச்சராக இல்லைனாலும் அனைத்து அதிகாரிகளும் அவருக்கு சல்யூட் அடிக்க தான் போறாங்க. அனைத்து அரசு அதிகாரிகளும் ஒரு சொல்றதை கேட்க தான் போறாங்க. கட்சிக்காரங்களும் சொல்றதை கேட்க தான் போறாங்க. கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுகவிற்கும் பாஜகவிற்கும் ரொம்ப கடுமையான ஒரு போட்டி இருக்கு. அது வந்து திமுக இது பண்ணுதுன்னா அது காரணம் வந்து செந்தில் பாலாஜி. இதெல்லாம் தடுக்கிறதுக்கான ஒரு அரசியல் தான். ஆனாலும் இதை வெற்றி பெறுவாராங்க, நிச்சயமாக வெற்றி பெறுவார். கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகேய சிவசேனாதிபதினு சொல்லி தொண்டாமுத்தர் தொகுதியில வந்து கடந்த 2021 வேட்பாளராக நிறுத்தினாங்க. சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளராக இருக்காரு இப்ப அவரு திமுகல. அவர் பாத்தீங்கன்னா அந்த தொகுதியில தொண்டாமுத்தூர் தொகுதியா பாத்தீங்கன்னா ஒரு தொண்டாமுத்தூர் தொகுதி பொறுத்த வரைக்கும் SP வேலுமணியோட சொந்த தொகுதி. பல்வேறு நலத்திட்டங்களை மேற்கொண்டு வந்திருக்காரு. ஆனா அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு முழுமையான வாக்கு, அவர் மேற்கொண்ட பணிகளுக்கு 100% இல்ல 75% வாக்கு போடணும். ஆனா அவருக்கு அந்த அளவுக்கு வாக்களிக்கவில்லை. நீங்க தொண்டாமுத்தூர் தொகுதி போனீங்கன்னா ஒரு ஹைடெக் சிட்டியா அந்த மாதிரி இருக்கும். நான் நேரடியா நான் போய் களத்துல பார்த்திருக்கேன். அந்த இடத்துலாமே பிரேக் பண்ணி ஒரு நல்ல ஒரு கொண்டு வந்தவர் யாருன்னா செந்தில் பாலாஜி. இன்னைக்கு கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் 10 தொகுதி வந்து அதிமுக கூட்டணியோட சேர்ந்து இருக்கு. ஆனா அதுல வந்து வருகின்ற தேர்தலில் ஒரு 5 இல்ல 6 தொகுதி கோயம்புத்தூர்ல திமுக கண்டிப்பாக வெல்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதுக்கான முயற்சிகளும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா சிறப்பா பண்ணிட்டு வர்றாரு செந்தில் பாலாஜி. அரசியலை பொறுத்த வரைக்கும் அதெல்லாமே அதுக்கானது. அவருக்கு வந்து திமுக ஒரு முக்கிய பொறுப்பு கொடுப்பாங்க. கொங்கு மண்டலத்துல ஒரு தளபதியாக இருப்பாரு. வருகின்ற 2026 ஒரு துணை பொதுச் செயலாளராக இல்ல கட்சியில ஒரு முக்கிய பொறுப்புகள் அவர் கொடுக்கறதுக்கு ஒரு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறது. திமுக பாடியில கொடுப்பாங்க கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு வந்து திமுக தலைமை கழகத்துல ஒரு நெருக்கமான நபராக செந்தில் பாலாஜி. 2026 சட்டமன்ற தேர்தல் வரதுக்கு இன்னும் 1 வருஷம் இருக்குது. அதுக்குள்ளே பிஜேபி கூட ADMK கூட்டணி வச்சுட்டாங்க. இன்னும் ஃபியூச்சர்ல பிஜேபி ADMK கூட தாவேகாவும் நாம் தமிழரும் இணையத்துக்கு என்ன வாய்ப்பு இருக்குதா? நிச்சயமாக வாய்ப்பு வந்து குறைவுதான். ஏன்னா நாம் தமிழர் பற்றியும் தொடர்ந்து சீமான் வந்து இப்ப 234 தொகுதிக்கும் வேட்பாளர்கள்லாம் ரெடி பண்ணிட்டாரு. ஆல்மோஸ்ட் அவரோட ஒர்க் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. டூரே பண்ண போறாரு. எந்த தொகுதி நிக்க போறாருன்ற அனௌன்ஸ்மெண்ட்டும் கூடிய விரைவில் சொல்லுவாங்க. எப்பயுமே எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 26னா 26 அந்த ஸ்டார்டிங் தான். ஐ மீன் ஒரு 25 அந்த டிசம்பர் நவம்பர்ல தான் அந்த ஃபயர் இருக்கும், எலெக்ஷன் ஃபீவர் இருக்கும். பட் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா எலெக்ஷன் ஃபீவர் வந்து இப்பயே ஸ்டார்ட் ஆயிடுது. இப்போ மே மந்த்லாம் நல்ல ஃபயரா இருக்கும். மே ஜூன்லாம் ரொம்ப ஃபயரா போயிடும். இது காரணம் என்னன்னா, அரசியல் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க இப்ப ADMKவும் பாஜகவும் கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கிறாங்க. அண்ணாமலை விமர்சனம், ADMK கூட்டணி கட்சி எல்லாமே பண்ணாங்க. இதன் காரணமாக இதோட இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே IB மூலயமாக அமித்ஷாவுக்கு போச்சு.
அதனால என்ன பண்ணிருக்காரு, சரி இந்த இது வந்து பாத்தீங்கன்னா 2026 பாஜகவுடைய கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்துல வெல்வதற்கு என்னென்ன முடிவுகள் எடுக்க வேண்டும் என்பதற்கு அதுக்கான முதல் கட்டமைப்பா பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணியை உறுதிப்படுத்தியிருக்காரு. முன்ன இது பாத்தீங்கன்னா அதிமுக தாவேகா கூட்டணி அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா பார்த்தாங்க. அதுக்கு வந்து ஷீட் ஷேரிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 50-50 கேட்டாங்க. ரெண்டாவது 2.5 வருஷம் நீங்க முதலமைச்சர், 2.5 வருஷம் முதலமைச்சர் சொல்லி விஜய் தரப்பு பேசப்பட்டதாக கூறப்படுது. இந்த நிலையில இதெல்லாம் கண்டிஷனா அக்செப்ட் பண்ணாதனால பாஜகவுடன் கூட்டணி வச்சாரு. கடந்த 2024 நாம் தமிழருடன் கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடைபெற்றது, அதிமுக பண்ணாங்க. ஆனா அந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததுனாலதான் அந்த இது சக்சஸ்ஃபுல்லா ஆகல. வாய்ப்புகள் குறைவு. ஆனா தேர்தல் நேரத்துல கடைசி நேரத்துல திமுகவை எதிர்ப்பதற்கு அனைவரும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அதுவும் எப்படின்னா நம்ம சொல்றதுன்னா திமுக என்றது 1967 பாத்தீங்கன்னா அப்ப திமுகவுடன் பாத்தீங்கன்னா கொள்கையில உடன்படாத அனைத்து கட்சிகளும், அப்ப ராஜாஜி காங்கிரஸ் தவிர்த்து எல்லா கட்சியும் பாத்தீங்கன்னா 1967 வந்து திமுகவுடன் இருந்தவங்க. கொள்கைக்கு பாத்தீங்கன்னா இப்ப நாம் தமிழருக்கும் ராஜாஜி கட்சிக்கும் சம்மந்தமே இருக்காது, கம்யூனிஸ்டுக்கும் அது மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கும் சம்மந்தம் இல்லை. அவர் என்ன சொன்னார்னா, அப்ப அண்ணா பேரறிஞர் அண்ணா என்ன சொல்றாருன்னா, ஒருவருடன் கூட்டணி தான் நானு, அனைவரும் கூட்டணி கிடையாது, நான் இந்த கட்சியோட நாங்க தான் கூட்டணி, திமுக தான் கூட்டணி வச்சுக்க. அது மாதிரி இதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் நம்ம அதுக்கான வேலைகளும் அமித்ஷா பண்ணிட்டு இருக்காரு தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப சவுக் சங்கர் மூலயமாக பிரபகண்டா பண்ணப்படுறாங்க. இது வந்து ஏன்னா லாஸ்ட் 24 இது பண்ணாங்க, அதிமுகவுக்கு ஃபுல்லா இது மாதிரி பண்ணாப்ல. சவுக் சங்கர் பொறுத்த வரைக்கும் அதிமுக கொஞ்சம் ஃபேவரா பேசுவாங்க. நீங்க சவுக் சங்கர் வந்து பாத்தீங்கன்னா 2021 பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கு ஃபேவரா பேசுவாரு. அதுக்கப்புறம் அவரை பொறுத்த வரைக்கும் அந்த ஆட்சி அது வந்து நம்ம வந்து ஒவ்வொரு ஆட்சிக்கு ஏற்ற மாதிரி பேசிக்குவாரு. அவருடைய ஃபேவருக்கு அந்த பிரபகண்டா பண்ணிட்டு இருக்காங்க. வாய்ப்புகள் குறைவுதான். ஆனா அந்த தேர்தல் நேரத்தில் தேர்தலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர வெற்றியும் இல்லை அரசியல்ல. அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். அது அதனால கூட்டணி அமைவதற்கும் முயற்சிகள் நடைபெற்று இருக்கிறதுன்ற மாதிரி தான் கேள்விப்பட்டோம். முன்னாடி பாத்தீங்கன்னா அமைச்சர்கள் வந்து அவரையும் நீக்கிருக்காங்க. இதுக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா செஞ்சி மஸ்தானையும் நீக்கிருக்காங்க. இப்போ விழுப்புரம் மாவட்டத்துல ஒரு அமைச்சர் கூட இல்லாம, இலாக்கா இல்லாம விழுப்புரம் மாவட்டம் இருக்குது. இப்ப திரும்ப வேற யாருக்குன்னா அந்த வாய்ப்பு இருக்கா, இல்ல செஞ்சி மஸ்தானுக்கே திரும்ப கொடுக்கறது வாய்ப்பு எதனா இருக்குதா? அமைச்சரவை மாற்றம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முதல்வருடைய இறுதி இது முடிவு, அவரோட முடிவு தான். இந்த அமைச்சரவை மாற்றத்திலே பாத்தீங்கன்னா லட்சுமணனுக்கு வாய்ப்பு இருக்கிறது விழுப்புரத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. அதே போல வந்து செஞ்சி மஸ்தான் வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லியிருந்தாங்க. ஆனா என்ன ஒரு விஷயம்னா, பொன்முடி வந்து ஒரு போல்ட் பொலிட்டிஷியன். அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் முடிச்சவர். முதல்வர் மு க ஸ்டாலினோட தளபதியில ஒரு நபராக கூடிய நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர். அவருடைய பேச்சின் காரணமாக தான் இந்த இதெல்லாம் நடந்திருக்கு. இது ஒரு தற்காலிகமான இதுதான். கூடிய விரைவில், அதாவது என்னுடைய கணிப்பு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இன்றும் ஒரு 3-4 மாதத்துக்குள் மீண்டும் அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படும். இதே போல் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் இன்னும் ஒரு 3-4 மாதத்துக்குள் அமைச்சர் பதவி வழங்கப்படும். இதெல்லாம் தற்காலிக இதுதான். அந்த நேரத்துக்கு இப்ப இவரோட இந்த சர்ச்சையை பேச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மாசம் இருக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இது மறைஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்களுக்கான பதவிகள் நிச்சயமாக கொடுக்கப்படும். விழுப்புரத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவின் கட்டமைப்பு, அதாவது பாத்தீங்கன்னா இன்று இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகத்தை எதிர்ப்பதற்கு ஒரு தளபதிகள் தேவை. இதுல பொன்முடி சிறப்பாக செயல்பட்டார் என்பதற்காக தான் அது திமுகவின் தளபதியாக அவருக்கு முக்கிய இலாக்காக்கள் வழங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தற்போது இருக்க சூழல்ல அதிமுக மற்றும் திமுகவோட கட்சி நிலை எப்படி இருக்குது? அதிமுக பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சோர்வடைந்துதான் இருக்காங்க தொண்டர்கள். ஏன்னா இன்னொரு விஷயம், கட்டமைப்பு வந்து அதிமுக வந்து கிளைக்கழகம் ரொம்ப இதுவா இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல பாதி தொகுதி போயிருக்கேன், பாதி தொகுதி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கும் அதிமுக தொண்டர்கள் கட்டமைப்போட தான் இருக்காங்க. பட் அவங்களுக்கு ஒரு தலைமை இன்னும் வந்து என்னன்னா, எடப்பாடிக்கு வந்து தொடர்ந்து பிரச்சனைகள், நாளுக்கு நாள் பிரச்சனைகள் அதிகரித்து வருது. திமுக பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய டீம் இருக்கு திமுகக்கு. அதனால திமுக ஈஸியா வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது மாதிரி வந்து இபிஎஸ், அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு அது மாதிரி இல்லை. அதுக்கான வேலைகளும் நடைபெற்று வருவதா சொல்லியிருக்காங்க. அப்படி பண்ணாலும் அது வந்து பாசிபிலிட்டிஸ் கம்மி வெற்றி பெறுவதற்கு. ஏன்னா திமுக விழுத்து என்பதற்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். கூட்டணி வந்து ஒரு கிட்டத்தட்ட அவங்க 2017 அப்புறம் அவங்க தொடர்ந்து இந்த கூட்டணி வந்து இருக்கு. அதனால வந்து அதிமுக அந்த மாதிரி கிடையாது. கூட்டணி நாளுக்கு நாள் மாறிட்டு இருக்கு. அந்த மாற்றத்தின் காரணமாக விமர்சனங்கள் ஒருவரை வைத்த விமர்சனம் என்று அதை வந்து சோசியல் மீடியால ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால அதிமுக தொண்டர்கள் மத்தியில், அதாவது பிஜேபியுடன் கூட்டணி வச்சதே அதிமுக தொண்டர்கள் சில குறிப்பாக ஒரு 25-30% மக்கள் அதை ஏத்துக்கலன்ற மாதிரிதான் இருக்கு கள நிலவரம். ஏன்னா நீங்க 24 பிஜேபியோட கூட்டணி தொடர்ந்து இருந்ததுன்னா மக்கள் ஏத்திருப்பாங்க. அது நடுவில் கொஞ்சம் பிரேக் ஆனதுனால இது ஒரு ராங் ஸ்ட்ராட்டஜி தான். எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ராங் ஸ்ட்ராட்டஜி. அது பண்ணதுனாலதான் இன்னைக்கு அவரோட வெற்றி வாய்ப்புக்கு இதுவாதான் இருக்கும். திமுக பொறுத்த வரைக்கும் இன்று தேர்தல் வந்தாலும் வெற்றி பெறுவதற்கான அவர்கள் கட்டமைப்பு வலுவாக வைத்திருக்கிறார்கள். அதே போல
என்ன செய்ய வேண்டும் என்ற திட்டம் அவர்களிடம் இருக்கிறது. திமுகவுக்கு வெற்றி பெறுவதற்கும் தாவேகா தனியாக நின்றால் வெற்றி பெறுவது என்று ரொம்ப விஜய் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு குறைவு. போட்டியிட்டால் வெற்றி பெறுவதற்கு அவரை தவிர்த்து மற்றவர்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு குறைவு. அதே போல் நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் சீமான் ஒரு 2ஆம் இடம் வருவார். வெற்றி பெற மாட்டாரு, தொகுதியில 2ஆம் இடம் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கூடிய விரைவில் பாத்தீங்கன்னா தாவேக்கால விஜய் தமிழகம் முழுவதும் ஒரு யாத்திரை பண்ண போறாரு. அது கொஞ்சம் கூடுதலா தாவேக்கா கூடுதல் பலமாக இருக்கும் என்ற மாதிரி தான் பாக்குறாங்க. பட் அது அவர் தொண்டர்கள் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப அவர் மதுரை போகும்போது பாத்தீங்கன்னா வேன்ல ஏறி இது பண்ணது, அது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பண்ணதுனால எப்படி இருக்குன்றது அதுவும் பார்க்கணும். ஏன்னா தொண்டர்களை பாக்குறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும். பிரஸ் மீட் வேற கொடுத்திருந்தாரு சென்னையில. பட் அது பிரஸ் மீட் இல்ல, பிரஸ் மீட் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டு அதுக்கு பதில் கொடுக்கணும். அவர் மட்டும்தான் பேசியிருக்காரு. அதுவுமே பார்ப்போம் எப்படி நடக்கும்ன்றது. பல்வேறு அரசியல் சூழல்கள் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டு வருகிறது. அனைவருக்கும் நன்றி. நன்றி.